ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 2 ஓடிய எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்லயும் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட்லயும் என்ன நடக்க போகுதுன்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு மேல எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் யாரெல்லாம் யோஷிமுராவை அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த இடத்துல நாக் அவுட் ஆகி கிடக்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசா இந்த இடத்துல ஒரு அவுல் ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, அந்த அவுல் தான் அசால்ட்டா இவங்களை ஒரே ஸ்லாஷ்ல இந்த மாதிரி மயக்கம் போட வச்சிருக்கோம். ஆனா ஒருத்தவனை தவிர, அதாவது நம்ம ஷூ அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் அப்படியே பேய் இறஞ்ச மாதிரி இந்த அவுலியே பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அவுலை விட இந்த அவுல் ஃபார்ம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு இவனுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு இவன் கொஞ்சம் பேய் இறஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த அவுலும் ஒரே குத்துல இவனை கொல்றதுக்காக சத்தக்குன்னு ஒரு இறக்கு இருக்குது, ரத்தம் தெரிக்குது. ஆனா இந்த இடத்துல தெரிச்சது ஒன்னும் ஷூஷோடைய ரத்தம் கிடையாது, அதுக்கு பதிலா ஈக்கினோரியோடைய ரத்தம் தான். ஏன்னா ஈக்கினோரிக்கு இவன் ஒரு வளர்ப்பு மகன் இல்லையா, அதனாலதான் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மகன் இந்த உலகத்துல வாழணும்னு இவர் தன்னுடைய உயிரையே இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. இதனால இந்த ஷூஷுவும் இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது, உங்களுக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுன்னு நடுக்கத்தோட இவர் கிட்ட வர நேரத்துல எட்டா போடா அப்படின்னு இந்த அவுள் ஒரே அடியில இவனை தூக்கி அடிக்கவும் இவனுடைய ஒரு கால் உடையிற அளவுக்கு கம்மிங்களுக்கு நடுவுல போய் மாட்டிக்கிட்டான். பட் இவன் கால் மாட்டி உடஞ்சு போயிடுச்சு அப்படின்றத பத்தி இந்த இடத்துல கவலைப்படல. அதுக்கு பதிலா தன்னுடைய வளரு பாப்பா இறந்து போயிட்டாருன்றத நினைச்சுதான் அப்படியே வெம்பிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு யாருமே ஆதரவு தரமாட்டேன்னு சொல்லும் போது இவர் தானே ஆதரவு கொடுத்து ஒரு பையனா வளர்த்தாரு. அதனாலதான் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய வருத்தத்தை எப்படி வெளியில காட்டுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி வெம்பிக்கிட்டே இருந்தவன் இப்படி இவன் கத்துனதுக்கு அப்புறம் இவனால கால் உடஞ்சிருக்கிறதுனால நடக்க முடியலனாலும் ஆக்ஸ வச்சு தத்தி தத்தி வந்தவன் இன்னைக்கு நான் உன்னை கொல்லுவேன்னு வெறி பிடிச்ச மாதிரி வந்து ஜம்ப் பண்ணி ஒரு வெட்டலான்னு பார்ப்பான். ஆனா அதுக்குள்ள இந்த கோல் அசால்ட்டா இவனை ஒரு தட்டி தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கவும் இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு அவுளால சிரிக்க முடியாது, எந்த ஒரு ரியாக்ஷனையும் வெளியில கொண்டு வர முடியாது. ஆனா இது சிரிக்குதுன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு இதை விட மாட்டேன்னு இவனால முடியலனாலும் திரும்ப எழுந்து வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இந்த புது அவுல் ஃபார்மும் போடாங்கட்டுன்னு அடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்குதான். அதனாலதான் இந்த மாதிரி இவனை அடிச்சு இந்த பக்கம் விளையாண்டுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இதை யாரு பண்றா எதுக்கு பண்றான்னு உங்களுக்கு தெரியல. அதனால யாரா பண்றான்னு மேல அண்ணாந்து பார்த்தா எக்கச்சக்க ஐகிரி ட்ரியோடைய மெம்பர்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இவங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கன்னு இந்த சிசிஜில இருக்கக்கூடிய எல்லாருமே தலை தெரிக்க ஓடவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா ஐஇரிட்ரி வந்து 11th வார்டு 9th வார்டு 10th வார்டுன்ற மொத்த வார்டையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இல்லையா, அதனால எக்கச்சக்க கோல்ஸ் இவங்க கூட சேர்ந்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஐஇரிட்ரியோட மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இவங்க பார்த்த உடனே ஓகே ரைட், இதுக்கு அப்புறம் நம்மளால இங்க தாக்கு பிடிக்க முடியாது, உயிரை காப்பாத்திக்கணும்னா ஓடி ஆகணும்ட்டானே முடிஞ்ச அளவுக்கு சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் சில பேர் இந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாஷுவுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, டீமா பிரிச்சு வேற பக்கமா போயிட்டு இந்த 20th வார்டை சுத்தி அட்டாக் பண்ண வச்சிருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஐகிரிட்ரியோட மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒரே ஒரு டீமை மட்டும் தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஓகே அவங்க அட்டாக் பண்ணா என்ன, இன்னொரு டீமை வர வச்சு அவங்கள போட்டு தள்ளிடலான்னு அகிரோ மாடோவுக்கு இவர் கால் பண்றாரு. ஏன்னா அகிரோ மாடோவும் ஒரு டீமை கொடுத்து அனுப்பியிருக்காங்க இல்லையா, அதனால இங்க பாருங்க அகிரோ மாடோ, நீங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ல இருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஐகிரிட்ரியோட மெம்பர்ஸ் எல்லாரும் நம்மளுடைய டீமை சுத்து போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப நீங்க அம்மானுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போங்க, இது என்னுடைய ஆர்டர், இதை மீறி எதுவுமே நீங்க செயல்படக்கூடாதுன்னு போனை கட் பண்ணி வைக்க அகிராவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஒரே குழப்பம். ஏன்னா அந்த பக்கம் அம்மான் ஐபேட்ச் கூட சண்டை போடுறதுக்காக போனா இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இவளுக்கு சுத்தமா தெரியல. அதனாலதான் இவன் என்ன பண்ணிருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி நான் அம்மானுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், சோ நான் அங்க போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. பட் இப்ப என்ன பண்றது, இந்த பக்கம் ஐகிரிட்ரியோட மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து அட்டாக் பண்றதுனால இந்த பக்கம் போமான்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. சோ இப்ப ஆர்டரையும் மீற முடியாது, அம்மான் கிட்டையும் போகவும் முடியாது. அதனால என்னடா பண்ணலான்ற மாதிரி இவ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இவ்வளவு ஒரு கோல் அட்டாக் பண்ண வரப்போ டக்குனு இந்த கோல்
கோலை டக்கீசாவா போட்டு தள்ளிட்டு, ஹே அகிரா மாடோ, எதுக்கு இந்த மாதிரி நின்னுட்டு இருக்க? இந்த இடத்துல எக்கச்சக்க கோல்ஸ் இருக்காங்க, உன்னை இவங்க கூட சண்டை போடு. அப்படி இல்லையா அவங்க சொன்ன அந்த புரோட்டோகால கடைபிடி. அதுவும் இல்லையா இது எல்லாத்தையும் விட்டு கடாசிட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு. ஏன்னா உன்னுடைய மனசு முழுக்க இங்கே இல்ல, வேற ஒரு இடத்துல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ அங்க போகணும்னு நினைச்சினா தாராளமா போ, இது எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே, அப்ப நான் சரி நான் போயிட்டு அம்மா நான் பாக்குறேன்னு இவனை அம்போன்னு விட்டுட்டு கிளம்பி ஓடி போயிட்டா. ஆனா இவ போறது எல்லாத்தையும் இந்த பயப்புல ஒரு மாதிரி சோகமா பாக்குறான். which means ரெண்டு பேருமே ஒன்னா தானே படிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இவன் ஒன் சைடா லவ் பண்ணி இருக்கிறான். ஆனா அதை பத்தி இவ கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா இந்த ஒர்க்ல இருக்கும்போது எப்ப எப்படி சாவு வரும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. அதனாலதான் இவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய காதல சொல்லாம இப்படி லுக்கு விட்டதுக்கு அப்புறம் நீங்களா இல்ல நாங்களான்னு ஒரு கை பார்த்துடலான்னு இருக்கக்கூடிய கோல்ஸ் கூட எல்லாம் சண்டை போடுறான். ஆனா என்ன இவன் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கக்கூடிய கோல்ஸ் யாராருன்னா ஐகிரி ட்ரீயோடைய லீடர் இருக்கா இல்லையா, அவளுடைய வலது கையும் இடது கையும். அப்படி இருக்கும்போது இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா. அதனால அசால்ட்டா இவங்க எல்லாருமே இந்த ரெண்டு பேரும் போட்டு தள்ளிட்டாங்க. ஏன் ஸ்ரீராம ஜெயம் மாதிரி கடவுளுடைய பேரை ஏதி வச்சுட்டு வந்த அந்த டக்கிசாவாவுமே இந்த கோல்ஸ் போட்டு தள்ளிடுச்சுங்க. அது போக இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருப்பாங்களே, அதாவது மீசக்காரன், அப்புறம் அந்த கோல்டு கியூன்கே வச்சிருக்கிறவன், அவங்க கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சில கோல்ஸ் எல்லாருமே சுத்து போட்டு புடிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் அனுப்புறதா வேற வாஷர் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த டீமும் இந்த இடத்துக்கு வரல. அதாவது நம்ம அகிரா மாடோ இருக்கா இல்லையா, அவளுடைய டீம் தான். அதனால நீங்க சொன்ன அந்த டீம் இந்த இடத்துக்கு வரல சார், நாங்க எல்லாருமே வசமா மாட்டிக்கிட்டோம். அதனால இப்ப நாங்க என்ன சார் பண்றது, ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவனுக்கு எல்லாருமே வாஷு கிட்ட கேட்க, இவனும் நான் நினைச்சேன்டா அந்த மாடோடைய பொண்ணு இப்படிதான் இருப்பான் நான் நினைச்சேன். சரி ஓகே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கைஸ், மாடோடைய பொண்ணு நம்மள கால வரை விட்டாலும் நம்மள கால வராத ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்குது. அதாவது அரிமா இந்த இடத்துக்குள்ள வந்துட்டான். சோ நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவனுடைய டீமும் வந்துடுச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே இவங்க எல்லாரும் ஒரு தைரியத்துல வாங்கடா ஒரு கை பாத்துடலான்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த அரிமான்றவன் தான் மிஸ்டீரியஸ் பர்சன். அதாவது சரியா 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒன்னையவுள் கூட போயிட்டு சண்டை போட்டு மத்தவங்க எல்லாருமே காப்பாத்தினாலயா, அவன் தான் தன்னுடைய டீமை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துல ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பான். அதனாலதான் வாஷோ அவனுடைய டீம் இந்த இடத்துக்குள்ள வந்துடுச்சுன்னு சொன்னதை கேட்ட அடுத்த செகண்டே இவங்க எல்லாரும் வாங்க ஒரு கை பாத்துடலான்னு இந்த கோல்ஸ் கூட திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த அரிமா எங்க இருக்கிறான், என்ன பண்றானா இந்த ஒன்னையவுள் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறான். ஏன்னா வாஷுக்கு எப்படி இந்த இடத்துல என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது நல்லாவே தெரியுமோ, அதே மாதிரி தான் இவனுக்கும் யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ற விஷயம் நல்லாவே தெரியும். அதனாலதான் ஷூஷு இந்த இடத்துல ஒன்னையவுள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே டைரக்டா இந்த இடத்துக்கு வந்து இவனை கொஞ்சம் ஓரமா உட்கார வச்சுட்டு நான் இதுக்கப்புறம் இதை பாத்துக்கிறேன்னு இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஹைலி டெக் வெப்பனை எடுத்துக்கிட்டு இந்த அவுள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த அவுள் அட்டாக் பண்ணக்கூடிய எந்த ஒரு அட்டாக்கும் இவனை எந்த ஒரு விதத்திலையும் பாதிக்கவே இல்ல. ஏன்னா சிசிஜி மெம்பர்ஸ் அவுளை கொல்ற அளவுக்கான வெப்பன்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வெப்பன் எல்லாம் சும்மா டம்மி வெப்பன். அதை விட அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய வெப்பன் தான் இவன் வச்சிருக்கிறது. ஏன் இவன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு வெப்பனையே 10-15 வெப்பனா மாத்தி அசால்ட்டா அட்டாக் பண்ண முடியும். அதனால இந்த அவுளுடைய அட்டாக் எல்லாத்திலிருந்தும் இவன் வெப்பனை வச்சு தப்பிச்சுக்கிட்டே கேப் கிடைக்கும் போதெல்லாம் இதோடைய கையை கால்னு வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான். அது போக இவனுடைய மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அவுள் ஒரு வித்தியாசமான ஒரு அவுள். ஆனா இந்த இடத்துல இவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற ஒரு அவுள். அப்பனா இது நான் பார்த்த அவுள் கிடையாது, இது வேற ஏதோ ஒண்ணு, இது புதுசா அந்த இடத்துக்கு வந்திருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னால அசால்ட்டா அந்த கோலை போட்டு தள்ள முடியும். ஏன்னா நான் தாண்டா அரிமானு. இவன் இந்த கோலை புடிச்சு போட்டு போனா அடிக்க இதுவும் ஒரு கட்டத்துல அப்பாடா சாமி இவன் கூட எல்லாம் சண்டை போட முடியாது, நான் உடனே வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன்னு இந்த இடத்துல இறந்து போய் கிடக்கக்கூடிய யோஷிமுரா இருக்காரு இல்லையா, அவரை எடுத்து முழுங்கிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பாக்குது. அதனால இதோடைய பிளான் எல்லாத்தையுமே இப்ப முழுசா புரிஞ்சுக்கிட்டதும் ஒய்யால உன்ன நான் உயிரோட விட மாட்டேன், கண்டிப்பா நான் அவனை கொல்லுவேன்னு ஜம்ப் பண்ணி வந்து திரும்பவும் இதை அட்டாக் பண்றதுக்காக ரோப்பை போட்டு தொங்கிக்கிட்டே வருவான். ஆனா ஒரு கட்டத்துல ரோப்பு இவனுக்கு பத்தாம போகவும் ரோப்பு பத்தலையா, சரி ஓகே நான் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு பரட்டடா மாப்ள இப்படின்னு இந்த ஒன்னையவுள் இந்த இடத்துல இருந்து ஓடி போக இவன் தொங்கன வாக்குக்கே நின்னுகிட்டு எதுவுமே பண்ணாம இப்ப வந்துட்டு போன அவள் யாரு, இதுக்கு முன்னாடி இருந்த அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப வந்துட்டு போன அவள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதனால இது எங்க இருந்து வந்திருக்கும், எப்படி வந்திருக்கும், யாரால வந்திருக்கும்னு இவன் இந்த அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அம்மானுக்கும் காணிக்கவுக்கும் கொடூரமான சண்டை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கொடூரமா அட்டாக் பண்ணிக்கலாம் இல்ல, அதுக்கு பதிலா ஜஸ்ட் சும்மா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கொல்றது சுத்தமா பிடிக்காது இல்லையா. அதனாலதான் இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி ரைவல்ஸ் மாதிரி எனிமி ரைவல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல பின்பக்கத்துல நிக்கக்கூடிய சில மனுஷங்க மேல பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் எல்லாம் விழ வந்திருக்கும். அதே எல்லாத்தையும் யோஷிமாரா எப்படி ஒரு தடவை கட் பண்ணி மனுஷங்களை காப்பாத்தினாரோ அதே மாதிரி இவனும் காப்பாத்த இதை பார்த்துட்டு அம்மானுக்கு சரி ஓகே இவனு நல்லவனா இருக்கிறான்ற விஷயம் எல்லாமே புரிய வந்துருச்சு. இருந்தாலும் இப்ப இவனுக்கு வேற வழி கிடையாது, இவன் கூட சண்டை போட்டு தான் ஆகணும். ஏன்னா சிசிஜி இவனை ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவன் சண்டை போடாம இருந்தானா வேற யாராச்சும் இவன் கூட வந்து சண்டை போடுறன்ற பேர்ல ஒண்ணு
ஒண்ணு செத்து போவாங்க, அப்படி இல்லனா இவனை கொன்னுடுவாங்க. அதனால இதுல ரெண்டுத்திலும் எதுவுமே நடக்க கூடாது, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு இவன் திரும்பவும் காணிக்கை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவும் அமானுடைய அந்த குயின் கேல இருக்கக்கூடிய பவர் எல்லாமே காணாம போயிருக்கும். ஏன்னா காணிக்கைக்குள்ளதான் 2 கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்க அட்டாக் பண்ணும்போது அந்த குயின் கேல இருந்த பவரை தனக்கு அப்சர்வ் பண்ணிக்கிச்சுங்க. அது போக இவனுக்குள்ள இருந்து அது வெளியில வர ட்ரை பண்ணுது. ஆனா இவன் அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் வெளியில விடல. அதுக்கு பதிலா யோஷிமாரா சொன்னது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்கிறதுனால அசால்ட்டா அந்த பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு திரும்ப இவன் சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகவும், ஆமானோ சரி ஓகே, எனக்கு இப்ப வேற வழி இல்ல, என்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெப்பனை ஆன் பண்ண வேண்டியதானே. என்னுடைய வெப்பன்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டன் அழுத்தின உடனே இதுல இருக்கக்கூடிய பவர் திரும்ப ரீஜெனரேட் ஆகி வேற ஒரு வெப்பனா மாறுது. சோ இப்போ இவங்க 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா காணிக்கை தனக்குள்ள இருக்கக்கூடிய பவரை அப்சர்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறிட்டான். இந்த பக்கம் அமான் தன்னுடைய கியூன் கீழ இருக்கக்கூடிய பவரை இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வேற ஒரு வெப்பனா மாத்திட்டான். சோ இதனால இவங்க மறுபடியும் இந்த இடத்துல கொடூரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவும் ஒரு கட்டத்துல காணிக்கையவே அம்மானு கிட்ட, ஹே உங்களுடைய பேர் இது வரைக்கும் எனக்கு தெரியாது, அதை பத்தி நான் கடைசியா தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கோ, என்னுடைய பேரு கொட்டோரா அமான், நான் மக்களை கோல்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக என்னுடைய உயிரையும் தருவேன். ஓ அப்படியா, நானும் தான் கோல்ஸையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் இப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு அடுத்த செகண்டே இந்த இடத்துல ஒரு கொடூரமான அட்டாக்க நேருக்கு நேரு பண்ண உடனே அமான் இந்த பக்கம் வந்து முட்டி போட்டு கீழே விழ, அந்த பக்கம் காணிக்கையும் முட்டி போட்டு கீழே விழுறான். ஏன்னா 2 பேருக்கும் ரொம்பவே கொடூரமா அடிபட்டிருக்கும். அதனால இந்த பக்கம் அமான் கீழே விழுந்த உடனே அகிரா மாடோ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் கீழே விழ, கொஞ்ச நேரத்துல அகிரா மாடோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறா. ஆனா இவன் வந்து பார்க்கும்போது அமானுடைய உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்ல. அதனால இதை பார்த்துட்டு இவ அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருக்க வேண்டிய காணிக்கை எங்கடான்னு பார்த்தா அவன் தட்டி தட்டி தடுமாறி நடக்க முடியாம ஒரு சந்துக்குள்ள போய் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இருந்தாலும் இவன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இவனுடைய ஞாபகத்துல வரது எல்லாமே நம்ம அண்டேகோ காஃபி ஹவுஸ் தான். ஏன்னா இவனால யோஷிமுராவை காப்பாற்ற முடியலனாலும் மத்தவங்களாச்சும் இவனால காப்பாற்ற முடியும்ல, அதனாலதான் நான் மத்தவங்களை காப்பாற்றணும். என்னுடைய அண்டேகோ மெம்பர்ஸ் ரென்ஜி, காயா, டோக்கா, நான் உங்களை காப்பாற்றணும் இப்படின்னு இந்த பக்கம் இவனால முடியலனாலும் மத்தவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இந்த பக்கம் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்க, இன்னொரு பக்கம் டோக்கா என்ன பண்றதுன்னே தெரியாம வேற வேற பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா எந்த பக்கம் போனாலும் சிசிஜி மெம்பர்ஸ், அது போக ஐகிரிட்ரியோடைய மெம்பர்ஸ், இப்படி இருக்கும்போது எப்படி நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு ஓடிக்கிட்டே இருக்க, இந்த விஷயத்த எல்லாத்தையும் அயோட்ட ஒரு இடத்துல நின்னு பாத்துக்கிட்டு, டோக்கா என்ன மன்னிச்சிரு, உன்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாமே எங்களுடைய பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்குது, அதனால இப்போதைக்கு நீ எதுவுமே பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் போட்டு கடந்த நம்ம காணிக்கை இருக்கானே, அதாவது சந்துக்குள்ள கடந்த காணிக்கை, அவன் இப்ப அண்டேகுக்குள்ள கடக்குறான். ஆனா இவனுக்கு எப்படி இங்க வந்தோன்னு எதுவுமே தெரியல. அதனால நான் எப்படி இங்க வந்தேன், என்ன யாரு இங்க கூட்டிட்டு வந்தான்ற மாதிரி இவன் கொஞ்சம் அப்படியே தடுமாறி எழுந்திருக்கவும், அப்புறம் காணிக்கை ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்களை பேசலாமான்னு ஒரு குரல் கேக்குது. அதுவும் இவனுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு குரல். அதனால யார் அது, யார் இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்ததுன்னு இவன் கொஞ்சம் அதிர்ச்சியில எழுந்து பார்க்க, இவனுக்கு முன்னாடி கையில காப்பி கஃபோட இவனுடைய ஃப்ரெண்ட் ஹீடே சிசிஜியோட ஆர்மர்ஸை போட்டுட்டு நிக்கவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் அதே நேரத்துல ஒரு குழப்பத்தை கொடுத்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்துட்டு போன ஒன்னையவுள் யாரு என்னன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா போன எபிசோட பார்த்த எல்லாருமே என்ன நினைச்சிருந்திருப்பாங்க, யோஷிமுரா தான் இந்த ஒன்னையவுளா மாறி இருக்கிறாரு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் ஈவன் என்கிட்ட வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது தான் சொன்னாங்க, ப்ரோ யோஷிமுரா இப்படி மாறுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோன்னு சொன்னாங்க. ஆனா மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அது யோஷிமுராவே கிடையாது. ஏன்னா யோஷிமுராவை அந்த ஒன்னையவுள் வாயில தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. சோ இப்ப சாப்பிட்டு போன இந்த அவுள் யாரு என்னன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல லைக் ஷேர் பட்டன் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு அப்படி யாரெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.